விழா குழுவினுடைய தலைவர், செயலாளர், பொருளாளர் மற்றும் அனைத்து நிர்வாகிகளுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்களை சொல்ல கடமைப்பட்டுகிறேன். அருமை பாரத ரத்னா காமராஜர் நினைவு கைப்பற்றினுடைய கழக நிர்வாகிகள் தலைவர் ஆர் சசி அவர்களையும், துணைத் தலைவர் ஆர் சுரேஷ் அவர்களையும், செயலாளர் கே கிருஷ்ணகுமார் அவர்களையும், துணை செயலாளர் எஸ் ஸ்ரீ முகேஷ் அவர்களையும், துணை செயலாளர் டி பால் அவர்களையும், இணைச் செயலாளர் எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்களையும், பொருளாளர் டி ரவிக்குமார் அவர்களையும், கௌரவ ஆலோசகர் சி அருண் அவர்களையும், கௌரவ ஆலோசகர் டி ஆனந்த பூபதி அவர்களையும், சட்ட ஆலோசகர் வி சி வரப்பிரசாத் அவர்களையும், தலைமை பயிற்சியாளர் டி ராமசுந்தரம் அவர்களையும், பயிற்சியாளரான எஸ் ராஜசேகரன் மற்றும் பயிற்சியாளரான சுமன்பதி அவர்களையும், கௌரவ உறுப்பினர்கள் அனைவரையும் எஸ் சுப்பிரமணியத்திலிருந்து ஆரம்பித்து ஆர் தினேஷ் வரை என்னுடைய வாழ்த்துக்களை சொல்ல கடமைப்படுகிறேன். நமது மாவட்டத்திலே சுண்டப்பட்டி வடையிலே அரசு மேல்நிலைப்பள்ளியிலே இதுபோன்ற பயிற்சி முகாம் அமைவது என்றால் இந்த இளைய சமுதாயம் வளர வேண்டும் என்ற எண்ணத்திலே நமது முன்னாள் முதலமைச்சர் பாரத ரத்னா காமராஜர் நினைவு கைப்பந்து கழகம் இன்றைய தினம் இங்கே மாநில அளவான போட்டியை நடத்தி கொண்டிருக்கிறது. காமராஜருடைய பெயர் வருஷங்கள் எத்தனை ஆனாலும் நம் மனதிலே நிற்கக்கூடிய அளவிற்கு அந்த பெயருடைய பெருமை தாங்கக்கூடிய இந்த கன்னியாகுமரி மாவட்டம் சுண்டப்பட்டி விடையிலே இது போன்ற இளம் வீரர்கள் வீராங்கனைகளை ஊக்குவித்து அவர்களுக்கு பரிசு வழங்கி நமது மாவட்டத்தினுடைய வளர்ச்சிக்காக இந்த கழகம் இருக்கும் என்பதை நான் இந்த நேரத்திலே பெருமையாக சொல்ல கடமைப்பட்டுகிறேன். பெயரை தாங்கியிருக்கக்கூடிய பாரத ரத்னா காமராஜர் அவர்கள் நேர்மையான அரசியல் வாழ்க்கையும் எளிமையான அரசியல் வாழ்க்கையும் எத்தனை நூற்றாண்டுகள் கழிந்தாலும் அவர் பெயரை சொல்லக்கூடிய அளவிற்கு அவர் இந்த நாட்டுக்கு தொண்டு செய்திருக்கிறார்கள். ஆகவேதான் அருமையான நேரத்தில் அருமையான இடத்தில் இந்த பெயரை நீங்கள் வைத்ததிலே எனக்கு மிக்க மகிழ்ச்சி அடைய கடமைப்பட்டுகிறேன். என்னுடைய சட்டமன்ற வெற்றி பெற்று முதல் நிகழ்வாக இதை நடைபெறுவதை நான் மகிழ்ச்சி அடைய கடமைப்பட்டுகிறேன். ஏனென்றால் இந்த நாட்டுக்கு பெருமை சேர்த்த பெருந்தலைவர், இந்த நாட்டுக்கு பெருமை சேர்த்த ஒப்பில்லா தலைவர், இந்த நாட்டுக்கு பெருமை சேர்த்த ஏழை மக்கள் மனதிலே நீங்காத இடம்பெற்ற பாரத ரத்னா காமராஜர் நினைவு கைப்பந்தத்தின் சார்பாக நடத்தக்கூடிய இந்த கைப்பந்து போட்டி இளைஞர் சமுதாயத்துக்கு வேலை வாய்ப்பு, இளைஞர் சமுதாயத்தை நல்வழிப்படுத்துதல், இளைஞர் சமுதாயத்துக்கு கல்வி அறிவை கொடுத்துதல் ஆகிய அத்தனையும் ஒருங்கிணைந்து நடத்துவதற்கு இந்த காமராஜ் கைப்பந்து கழகம் ஒத்துழைக்கிறது என்பதை பார்க்கும் பொழுது அவர்கள் முன்னாள் வீரர்களையும் இந்நாள் வீரர்களையும் கௌரவிக்கும் பொழுது நமது மாவட்டத்திலே இது போன்ற கைப்பந்துகள் போட்டிகள் நடத்தி அவர்கள் அரசு வேலையாக இருந்தாலும் மத்திய அரசு வேலையாக இருந்தாலும் செல்வதற்கு ஒரு வழிகாட்டு இருக்கிறது என்பதை நான் இந்த நேரத்திலே பெருமையாக சொல்ல கடமைப்பட்டுகிறேன். என்னுடன் வருகின்ற அருமை சகோதரர் ராஜன் அவர்கள், அருமை சகோதரர் வீராசாமி அவர்கள், அருமை சகோதரர் முத்துக்குமார் அவர்கள், அருமை சகோதரர் கந்தன் அவர்கள், அருமை சகோதரர் ரபீக் அவர்கள், அதற்கு மேலாக வருகின்ற இந்த பகுதியினுடைய கிளை செயலாளர் சுதர்சன் அவர்கள், அதேபோல் மாமன்ற உறுப்பினர்கள், புத்தளத்தினுடைய மாமன்ற உறுப்பினர் அனைவரையும் மனமாற உளமாற பாராட்ட கடமைப்பட்டுகிறேன். அருமை சகோதரர் நமது பேராசிரியர் டாக்டர் ஐயப்பன் அவர்கள் இந்த விழாவிலே கலந்து கொண்டு எப்படியாவது இந்த விழாவிலே கலந்து கொள்ள வேண்டும் என்று என்னை மிகவும் சீரோடும் சிறப்போடும் அன்போடும் கழகத்துடன் ஒத்துழைத்து நல்ல ஒத்துழைப்பையும் வழங்கி நமது மாவட்டத்துக்கு பெருமை சேர்க்கக்கூடிய அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு நமது மாமன்ற உறுப்பினர்கள் அருமை சகோதரர் கந்தன் விஜயன் அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மேடையிலே அமர்ந்திருக்கின்ற அத்தனை பெரியவர்களுக்கும், ஊர் தலைவர், ஊர் செயலாளர் அத்தனை பேருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொண்டு விளையாடி வெற்றி பெற்று சந்திக்கின்ற மாணவிகளுக்கும் அதேபோல் இளைஞர் சமுதாயத்துக்கும் என் மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.